5 டைம்ஸ் ஐயுஐ பண்ணியிருக்கேன். அப்போது நம்ம கூட 10 பேர் பண்ணுறாங்கன்னா 8 பேருக்கு ஆக்சுவலாக பாசிட்டிவ் வந்துடும். ஒரு டைமும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், பட் நமக்கு இருக்காது. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேக்டர்ஸுமே நார்மலாக இருக்கும், பட் ஸ்டில் கன்செப்ஷனுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்மக்கிட்ட வரும்போது இனிஷியலாக நேச்சுரல் கன்செப்ஷன் ட்ரை பண்ணுவோம். அது இல்லைன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வுட் கோ ஃபார் அன் ஐயுஐ. ஸோ ஐயுஐ ஒரு 4 சைக்கிள்ஸ் ஒரு மேக்ஸிமம் 6 சைக்கிள்ஸ் கூட ட்ரை பண்ணுவோம். அதுலேயுமே சில பேருக்கு ஆகாது, ஈவன் வென் எவ்ரி திங் இஸ் நார்மல். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்க்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் அன் ஐவிஎஃப்னு சொல்லுவோம். ஸோ திஸ் டஸ் நாட் மீன் ஐவிஎஃப் இஸ் அன் எண்ட் பாயிண்ட் ஆர் இட் இஸ் த ஒன்லி ஆப்ஷனுங்கிறது கிடையாது. த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஐவிஎஃப். ஸோ ஒரு சிலருக்கு அந்த ஃபினான்ஷியல் ரெடினஸ் இருக்காது அந்த பாயிண்டில். ஸோ தே யூஸ்வலி டேக் அ பிரேக். அந்த பிரேக் எடுக்கிற சமயத்தில் டோன்ட் லூஸ் ஹோப் அண்ட் டோன்ட் ஸ்டாப் ட்ரையிங் நேச்சுரலிங்கிறது தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிற பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி பிரேக் எடுத்து ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் பண்ணி இந்த ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்லேருந்து நம்ம மைண்ட் அவுட் பண்ணி நம்ம நேச்சுரலாக ட்ரை பண்ணும்போதே நிறைய கப்புள்ஸ் கன்சீவ் ஆகி பார்த்துருக்கோம். எஸ், இட் ஷுவர் டஸ் ஹேப்பன்.